அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி 50 இன்டெக்ஸ் சார்ட் வந்து நம்ம பிஃபோராக கொடுத்துருந்தோம் நம்மளோட யூடியூப் சேனலில். நம்ம சார்ட்டு கொடுக்கும்போது வந்து 29 டிசம்பர் மாதம் கொடுத்துருந்தோம். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 26,047 ரூபாயில் மார்க்கெட் ப்ரைஸ் இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ப்ரீமியமில் இருக்குது, டிஸ்கவுண்ட் ஏரியாக்குள்ளே மார்க்கெட் கண்டிப்பாக வரும்பொழுது இந்த ரெசிடென்ஸ் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேப் அப்பில் என்ட்ரி எடுத்துகிட்டு போகும். என்ட்ரி எப்படி எடுத்துகிட்டு போகும்னா, சிங்கிள் ரீடெஸ்ட் ஆர் டபுள் ரீடெஸ்ட் சாக்கு வைக்கும். அதில் கிடைக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப்போ டிமாண்ட்லேயோ நம்ம ஆர்டர் பிளாக்காக யூஸ் பண்ணி என்ட்ரி போய்க்கலாம் அப்படி சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ லைவில் என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ லைவில் நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து நம்ம என்ட்ரி கொடுக்கும்போது இந்த 26,047 ரூபாயில் மார்க்கெட் இருந்துகிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்லா கீழே டவுனில் இறங்கி வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் உடச்சி கீழே இருக்கக்கூடிய இந்த கேப் அப்பில் என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே புஷ்ஷாக இருக்குது. ஆனால் நம்ம சொன்ன வார்த்தையில் ஒன்று கூட மாறலை. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தோம், சிங்கிள் ரீடெஸ்ட் ஆர் டபுள் ரீடெஸ்ட் சொல்லியிருந்தோம். இப்போ டபுள் ரீடெஸ்ட்டில் 1 2 இந்த 2 கேண்டில் இருக்கு இல்லையா, இது டபுள் ரீடெஸ்ட் கணக்கில் வருது. டபுள் ரீடெஸ்ட் தென் இம்பல்சிவான சாக் நடந்திருக்குது. அப்புறம் 1 2 3 3 கேண்டில் க்ரீன் கலர் கேண்டிலாக இருந்ததுனால நமக்கு வந்து இது வந்து ஃபேர் வேல்யூ கேப் என்ட்ரியாக வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் 50% ரீடெஸ்ட் ஆகி மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகிருக்குது. அப்போது அதில் நம்ம ஃபிப்பு வைக்கிறோம் அப்படின்னா 50% ரீடெஸ்ட். அப்போ டார்கெட் நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் வந்து லாங் போர்ஷன் வச்சோம் அப்படின்னா 50% ரீடெஸ்ட்டில் வச்சா கூட ஒரு நிமிஷம் ஆல்மோஸ்ட் 1:7 வரைக்கும் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நீங்கள் வெறும் ஒரு லாட் போட்டிருந்தா கூட, இன்றைக்கி வந்து நிஃப்டி 50ல் வந்து ஒரு லாட் வந்து 65 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு 250 பாயிண்ட் நீங்கள் இதில் டார்கெட் பண்ணியிருந்தால் கூட 15-16 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். வெறும் ஒரு லாட்லேயே எவ்வளோ ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். 10 லாட் போட்டிருந்தேன் கூட 1,50,000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் இந்த ஒரு சிங்கிள் என்ட்ரியில். ஸோ ஒரு 1,50,000 ரூபாய்க்கு மேலே இதை நீங்கள் எவ்வளோ வேணால், நீங்கள் கேபிட்டல் எவ்வளோ மெயின்டைன் பண்ணீங்களோ அதுக்கு பொறுத்து நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துருப்பீங்க. ஸோ ஒரு வேல்யூவான ஒரு என்ட்ரி மாடல் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அது லைவில் கொடுத்துருக்குறோம். அதாவது பிஃபோராக கொடுத்தோம், அப்புறம் ஆஃப்டராகவும் நம்ம காமிச்சிட்ருக்குறோம். எத்தனை பேர் இந்த என்ட்ரி யூஸ் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியாது. யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். மேற்கொண்டு இந்த மாதிரி பதிவுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். நம்ம அதை பற்றின விஷயங்கள் நம்முடைய ஃபாலோவர்ஸ்க்காக கொடுக்க ட்ரை பண்ணுவோம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனலில் கொடுக்குற ஒவ்வொரு என்ட்ரியுமே வந்து டார்கெட் போகும்போது நம்மளுடைய சேனலோட குவாலிட்டியை வந்து அது அதிகப்படுத்துது. அது வந்து என்னால் சாத்தியம் அப்படின்றத விட உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் நம்மளால் ஒவ்வொரு என்ட்ரியுமே கரெக்டாக கணிக்க முடியுது. மேற்கொண்டு நீங்களும் வந்து வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து இதை வந்து இன்னும் நல்லா கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கும்போது வந்து டபுள் மைண்டடாக கொடுக்கறதில்ல. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு மார்க்கெட் வந்து இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படியும் போகும், அப்படி இல்லை அப்படின்னா இதை உடச்சிட்டு இப்படி போயிட்டு இப்படியும் போகும் அப்படின்னு நம்ம வந்து மாற்றி பேசுகிறதில்ல. ஓகேங்களா. நம்ம வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த ஒரே டைரெக்ஷனில் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரணும், உங்கள் என்ட்ரி மேலே உங்கள் ஸ்ட்ராட்டஜி மேலே கான்ஃபிடென்ட் வரணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ கேரண்டியாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு ப்ரீமியம் போயிட்டுருக்குது. இப்போ இங்கே ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்குது. இது வந்து ப்ரீமியமுக்கு போகுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம டெக்னிக்கலாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ நம்ம டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுற மாதிரி மார்க்கெட்டும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸை மீறக்கூடாது. ஸோ இது ரூல்ஸை மீறலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த என்ட்ரி வந்து ப்ரீமியமை உடைக்கணும். ஓகேங்களா. இதுதான் என்னுடைய விஷயம். நான் இப்போ கொஞ்சம் இங்கே அதிகமாக மழை பெய்யறதுனால நான் கொஞ்சம் இந்த பதிவை வேகமாக முடிக்கின்றதுக்காக தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசிகிட்ருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு. தொடர்ந்து எப்போதும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்க வேண்டும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.